வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சியில முக்கிய நிர்வாகிகளா பயணிச்சு வந்துகிட்டு இருக்கிற துரைமுருகன், இடும்பவனம் கார்த்தி, இசை மதிவாணன், தென்னகம் விஷ்ணு இவர்கள் வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, போலீஸ் குவிக்கப்பட்டு தேசிய புலனாய்வு முகமை NIA இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியால ஒரு தவறான தகவல வந்து பரப்பிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதாவது துறைமுகத்தில ஒரு கடத்தல் நபர் பிடிபட்டதாகவும், அவர் வந்து நாம் தமிழர் இந்த நிர்வாகிகள் மேல வந்து அவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொன்னதாகவும், நிதி சம்பந்தமா அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னதா சொல்லிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஊடகங்கள் பூரா இன்னைக்கு ஒரு ஒரு பொய் பிம்பத்த வந்து கட்டமைச்சுட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேல. 2022ல பார்த்தீங்கன்னா, 3 பேர் சேர்ந்து YouTubeல வெடிகுண்டு எப்படி செய்யறது சொல்லிட்டு தேடி இருக்காங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா, NIA கண்டுபிடிச்சு, இவங்க வந்து இலங்கையில அந்த விடுதலை புலிகள் அமைப்பு வந்து மீள் உருவாக்கம் செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கைது பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியில வந்துட்டாங்க. அந்த கைதான 3 நபர்களோட சேர்ந்து வெளிநாட்டுல இருக்க சீலன் என்கிறவரும் சேர்ந்து மீள்கட்டமைப்பு செய்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்மன் வந்திருக்கு. அதனால தான் இன்னைக்கு விசாரணையில இறங்கியிருக்காங்க NIA. இது ஒரு சாதாரண விசாரணை தான். சம்மன் வந்திருக்கு. அதுக்காக விசாரணை பண்றாங்க. அந்த 3 நபர்களோட உங்களுக்கு தொடர்பு இருக்கா? அவர்கள் மூலம் ஏதாவது நிதி உங்களுக்கு வந்திருக்கா? YouTubeல எதுவும் போராட்டம் மீள்கட்டமைப்பு செய்ய சொன்னார்களா? என்ற கோணத்துல இவங்க மேல விசாரணை நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு. கார்த்திக் வந்து இன்னைக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. NIAல இருந்து. இவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, "என்னால இன்னைக்கு ஆஜராக முடியாது. எனக்கு நிகழ்வுகள் இருக்கு. நான் 5ஆம் தேதி தான் நேர்ல ஆஜராகிறேன்னு" சொல்லிட்டாரு. விஷ்ணு அவர் வீட்ல வந்து இன்னைக்கு சோதனையிட்டு இருக்காங்க. அந்த சோதனையில பார்த்தீங்கன்னா, தேசிய தலைவர் அட்டை போட்ட படம் கொண்ட 2 புத்தகங்களும், அவரோட செல்ஃபோனு, அவரோட லேப்டாப் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. 8ஆம் தேதி வந்து அலுவலகத்துல விசாரணைக்கு வரும்படி சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு துறைமுகத்தில ஒரு கடத்தல் நபர் பிடிபட்டாரு. அவருக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதைய இன்னைக்கு கட்டிவுட்டு, திராவிட கட்சிகள் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சிய அழிக்கிறதுக்கு எல்லா வகையிலும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, திராவிட கட்சிகளுக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து பிஜேபிங்கிற ஒரு மிகப்பெரிய இந்தியாவுல இருக்கிற மிகப்பெரிய கட்சியா இருந்தாலும், இன்னைக்கு தமிழகத்தில அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அதனால கூட நாம் தமிழர் கட்சிய மிரட்டலாம் அப்படிங்கிற தோணியில அவங்க பண்றாங்க அப்படின்னு நாம் தமிழர் நிர்வாகிகள் பலர் இன்னைக்கு கூறி வந்துட்டு இருக்காங்க.